கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 29:10. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் என்பதே. இந்த 29ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது, தேவனாகிய கர்த்தர் மகா உன்னதமானவர், அவரே சிருஷ்டி கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் ஒருவரே எல்லா துதிகன மகிமைக்கெல்லாம் பாத்திரர், கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றின் மேலும் சர்வ அதிகாரமுள்ளவர், கர்த்தர் ஒருவரே நித்தியமானவராக அழியாமை உள்ளவராக இருக்கிறார் என்றெல்லாம் தாவீது கர்த்தரை வர்ணித்து பாடும்போது, இன்றைய தியான வசனத்தில் கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்கிறான். ஜலப்பிரவாகம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது, எல்லாவற்றையும் அழித்து போட்டு நாசம் பண்ணும்படியான வல்லமை உள்ளது. அப்படிப்பட்ட ஜலப்பிரவாகத்தின் மேல் கர்த்தர் உட்கார்ந்திருக்கிறார். தேவனுடைய சர்வ வல்லமைக்கு முன்பாக இந்த உலகத்தின் எந்த ஒரு சக்தியும் முன்பாக நிற்க முடியாது, நிற்க தகுதியும் இல்லை. கர்த்தரே எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கிறவராக சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக முன்னடக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக எதிர்த்து நின்றாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு தைரியமாக முன்னடக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகள் நம்மை கீழே தள்ள வேண்டும், ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று வருகிறதோ, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் அடக்கி ஆள்கிறவராக கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார். சர்வ வல்லவரான கர்த்தர் நம்முடன் இருக்கும்போது எந்த அந்தகார வல்லமையும் நமக்கு எதிராக நிற்க முடியாது. விசுவாசத்தினால் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கையிடுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இன்னும் கூட அதிகமாக உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும்படியாக கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.